ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்வது நிச்சயம். தல தோனி வெறித்தனம் மரண மாஸ் அப்டேட். அதாவது சிஎஸ்கே ரசிகர்கள் இந்த 2025 ஐபிஎல் சீசனை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். மேலும் சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்துள்ள வீரர்கள் தற்போது பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக பல சிஎஸ்கே வீரர்கள் சென்னைக்கு வருகை தர உள்ளனர். அப்படி இருக்க தற்போது ஐபிஎல் குறித்து எதிர்பார்ப்பும் எகிர தொடங்கிவிட்டது என்றே சொல்லலாம். அந்த வகையில் தோனி மீண்டும் ஒரு சீசனில் விளையாடுகிறார். அவர் சென்னையில் மட்டும் 7 போட்டிகளில் விளையாடுவாரா அல்லது அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் பெரிய விக்கெட் கீப்பர் பேக்கப் என சிஎஸ்கே இந்த ஏலத்தில் எடுக்கவில்லை. ருத்ராஜ் கெய்வாக், சையத் முஷ்டாக் அலி தொடரில் விக்கெட் கீப்பராக செயல்படுகிறார். டெவான் கான்வே விக்கெட் கீப்பராகவும் இருந்துள்ளார். தற்போது வன்ஸ் பேடி என்ற இளம் விக்கெட் கீப்பர் அணியில் இருக்கிறார். ஆனால் இவர்கள் யாருமே தோனிக்கு சரியான மாற்று என நாம் சொல்லிவிட முடியாது. எனவே தோனி இந்த சீசனில் வழக்கம் போல் 14 லீக் போட்டிகளிலும் விளையாடுவார் என்பது உறுதியாகி உள்ளது. கேப்டன்சியில் ருத்ராஜ் கெய்வாக் தொடர்வார். இது ருத்ராஜ் கெய்வாக் கட்டமைத்த அணி என்பதால் அவரின் கேப்டன்சி இன்னும் பலம் பெற்றிருக்கும். அதேபோல் கடந்த முறை சிஎஸ்கே அணியில் இருந்த டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சைக் ரசித், முகேஷ் சௌத்ரி ஆகியோர் மீண்டும் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். மறுபுறம் ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன், விஜய் சங்கர் உள்ளிட்ட முன்னாள் சிஎஸ்கே வீரர்களும் அணிக்கு திரும்பி உள்ளனர். இந்த நிலையில்தான் சிஎஸ்கே கடந்த தொடரில் 5வது இடத்தோடு நிறைவு செய்தது. ஆர்சிபி, சிஎஸ்கே, டெல்லி, லக்னோ ஆகிய அனைத்து அணிகளும் 14 புள்ளிகளை பெற்றிருந்தாலும் கடைசி லீக் போட்டியில் ஆர்சிபியிடம் தோல்வியடைந்தது சிஎஸ்கே. 3வது முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறிவிட்டது. கடைசி போட்டியில் நடந்த சில நிகழ்வுகள் தான் தோனியை மீண்டும் ஒரு சீசனை விளையாட தூண்டியிருக்கலாம் எனவும் ரசிகர்கள் கருதி வருகின்றனர். 2023ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்ற பின் மீண்டும் ஒருமுறை கோப்பையை வெல்லும் வாய்ப்பு தற்போது சிஎஸ்கேவுக்கு சிறப்பாக உள்ளது என்கின்றனர். மேலும் அதற்கு காரணம் கடந்த 2024ஆம் ஆண்டை விட இந்த சீசனில் 2 விஷயங்கள் மேம்பட்டுள்ளது. இதனால் சிஎஸ்கே பலம் வாய்ந்த அணியாக திகழும் என்கின்றனர். ஆம், சிஎஸ்கே சுழற்பந்து வீச்சிலும் வேகப்பந்து வீச்சிலும் கடந்த சீசனை விட சிஎஸ்கே முன்னேறி உள்ளது. குறிப்பாக சேப்பாக்கத்தில் சுழற்பந்து வீச்சு நூர் அகமதிற்கு 10 கோடி, ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு 9.25 கோடி ஆகியோருக்கு பெரிய தொகையை கொடுத்ததன் மூலம் சுழற்பந்து வீச்சை பலமாக்க வேண்டும் என்பது அவர்களின் பிளானாக இருந்தது. சடேஜா இடது கை ஆர்த்தோடாக்ஸ், அஸ்வின் ஆஃப் ஸ்பின்னர், நூர் அகமது இடது கை அன்ஆர்த்தோடாக்ஸ் என வெவ்வேறு வகை சுழற்பந்து வீச்சை சிஎஸ்கே அடுக்கி வைத்திருக்கிறது. மேலும் இதில் ஸ்ரேயாஸ் கோபால் அஸ்வினுக்கு பேக்கப்பாக இருப்பார். கடந்த முறை தீக்ஷனாவுக்கு பதில் வேறு யாரும் இல்லாமல் சிஎஸ்கே திண்டாடிய நிலையில்தான் இந்த முறை அந்த பிரச்சனை இருக்காது. சேப்பாக்கத்தில் 7இல் 7 போட்டிகளையும் சிஎஸ்கே நிச்சயம் வெற்றி பெறும். இதை தாண்டி பத்திரானா ஏற்கனவே அணியில் இருக்க கலீல் அகமது, சாம் கரன், ஜேமி ஓவர்டன், நாதன் எல்லிஸ், அன்சுல் கம்போஜ், குர்தப் சிங், முகேஷ் சௌத்ரி என முதற்கட்ட பிளேயிங் 11க்காக வீரர்கள், அவர்களுக்கென பேக்கப் வீரர்கள் ஆகியோரை கச்சிதமாக எடுத்திருக்கிறது சிஎஸ்கே. கலீல் அகமதிற்கு முகேஷ் சௌத்ரி மட்டுமின்றி குர்தப் சிங் என 3 இடது கை வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் அன்சுல் கம்போஜ் நிச்சயம் பிளேயிங் 11இல் இடம் பெறுவார். துஷார் தேஷ்பாண்டாவின் இடம் அவருக்குத்தான். சாம் கரன், சேமி ஓவர்டன் ஆகியோர் ஏகப்பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டர்களாக செயல்படுவார்கள். இதுவும் கடந்த ஆண்டு மிஸ் ஆகியது. நாதன் எல்லிஸ் சூழலுக்கு தகுந்தாற் போல் எடுத்துக்கொள்ளலாம். பத்திரானா காயமடைந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பந்து வீச்சு பிரிவு முன்னே காட்டிலும் பலமாகி இருப்பதன் மூலம் சேப்பாக்கத்தில் அசைக்க முடியாத அணியாக திகழ்வதாலும் நிச்சயம் இந்த முறை சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்கிறது என்றே சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தல தோனியின் கடைசி ஐபிஎல் சீசன் என்பதால் சிஎஸ்கேவில் தல தோனியின் ஆட்டமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய ஹெலிகாப்டர் 6க்காக ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். கடைசி ஐபிஎல் சீசன் என்பதால் பிளே ஆஃப் மட்டுமல்ல, உறுதியாக ஐபிஎல் கோப்பையை சிஎஸ்கே வெல்லும் என்று தற்போதே கணிப்புகள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, தல தோனியின் கடைசி ஐபிஎல் சீசன் எப்படி இருக்கும்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.